இரண்டாவதாக ஒரு இந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் சாகணும் அப்படின்னு நினைச்சதற்கு இரண்டாவது காரணம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிங்க, ஆண்டவர் நினிவேவுக்கு போகிறதற்காக இவருக்கு சொன்னாரு. ஆனா இவனுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு நினிவேவுக்கு போறதுக்கு சுத்தமா அவருக்கு பிடிக்கல, வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாம் விலகணும் அப்படின்னு முடிவு எடுத்து அங்கே தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பல் ஏறி பணம் கொடுத்து அதிலே ஏறினான். அப்படின்னா ஒரு தவறான ஒரு டைரக்ஷன், ஒரு தவறான ஒரு முடிவு, ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளாக இப்போ யோனா தன்னுடைய காலடியை எடுத்து வச்சிட்டார். அவர் போகிறது ராங் ரூட்டு, அவர் ரூட்டு சரியில்லை, அவர் எடுத்த முடிவு சரியில்லை, இது தப்பான ஒரு முடிவு. இப்போ அந்த தவறான முடிவின் நிமித்தமாக அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவர் எடுத்த முடிவு தப்பா போச்சு, திடீர்னு கடல் கொந்தளிக்குது, செத்து போவோம் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா இந்த நேரத்துல யோனா என்ன முடிவு பண்றாருன்னா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் ஒரு தப்பான டைரக்ஷன்ல என்னுடைய காலடி எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு பிற்பாடு நான் சரியாகிறதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு தவறான எண்ணம் அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுருச்சு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் வாழ்க்கையில சில தவறான முடிவுகளை எடுப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் கேட்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நான் எடுத்துக்கிறேன், நான் முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அத்தனை பேரையும் எதிர்த்து பிரச்சனை பண்ணி அந்த முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை எடுக்கும் போது நிறைய பேர் வேண்டான்னு சொல்றத கேட்கல. இப்போ முடிவு எடுத்ததற்கு பிற்பாடு இவர்கள் எடுத்த அந்த முடிவின் நிமித்தமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவ்வளவுதான், தோற்றுட்டாங்க. அவங்க நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல. உடனே நிறைய பேர் என்ன முடிவு வந்தாங்கன்னா, அதை சரியே பண்ண முடியாது, அதை சரி செய்ய முடியாது, திருப்பி தப்பு மேல தப்பு, திருப்பி பிரச்சனை மேல பிரச்சனை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் தரிசனம் முடிஞ்சிருச்சு, நான் இனி என்னத்தை பெருசா இது பண்ண போறேன், எல்லாமே அப்படிதான், நான் மிஸ் பண்ணி நான் விட்டுட்டேன், யார் சொல்லி நான் கேட்கவே இல்லை, நான் எடுத்த முடிவில் தவறு, என் தலையில நானே மண்ணாளி வாரி போட்டுட்டேன், நானே இப்படி கெட்டு போயிட்டேன். தன்னையே 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 குத்தி காமிச்சு மறுபடியும் என்ன பயன்படுத்த முடியும், என்னை தூக்கி எடுக்க முடியும், நான் நிமிர பண்ணுவார், நான் திரும்பி வருவேன், இல்லை நம்ம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டோம், கர்த்தர் மன்னிச்சு அடுத்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாவது நல்லா வாழுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களை பயனற்ற பாத்திரமாய் நினைப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். நீங்கள் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய், நீங்கள் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாய், யாருமே சொல்லியும் கேட்காம நீங்க ஆரம்பிச்ச ஒரு காரியத்தின் நிமித்தமாய், தவறின் நிமித்தமாய் இப்பொழுது ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள போய் உடனே உங்க மனசுல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இளைய குமாரனை மறுபடியும் மீட்டெடுத்த கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இளைய குமாரன் இழந்த அனைத்தையும் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பாரானால் உங்களுக்கும் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எல்லாருமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு டேலண்டான பர்சன், அவ்வளவு வெற்றியான சில பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய் ரொம்ப துன்மார்க்கத்துக்குள்ள போய், வேணாம் பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எனக்கு இனி கால் பண்ணாதீங்க பாஸ்டர், என்னை இனி ஊழியத்துக்கே கூப்பிடாதீங்க பாஸ்டர், ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், அதற்காக வேற தீர்மானம் எடுத்து, அதற்காக வேற முடிவுகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை கூட நினைக்கவே கூடாது. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். ஒருவேளை நீங்க எடுக்காம இருக்கலாம். யாரோ உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை அந்த முடிவை எடுக்க பண்ணி உங்களை டிராவல் பண்ண வச்சிருக்கலாம்.
ஆனா நீங்க அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இன்று வேண்டாம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல இருந்து சொல்கிறார், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன், உன்னை மறுபடியும் மீண்டும் நான் எடுப்பேன், உன்னை மீண்டும் கட்டுவேன். உங்களை திருப்பி எடுப்பார், உங்களை மறுபடியும் அவர் கட்டுவார், உங்களை மறுபடியும் அவர் நிலைநாட்டுவார். அவரால் மறுபடியும் கட்ட முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சிஸ்டர் போயிட்டீங்க, சிஸ்டர் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, தப்பு, சரிதான். உங்களுடைய மனசாட்சி உங்களை பாதிக்கலாம், நீங்க உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை நீங்க குறைவாய் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில சொல்றாரு, நீ ரொம்ப தூரம் போனதுனால நீ திரும்பி வர முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா.